மருத்துவர் ஐயா அவர்களுடைய 45 ஆண்டுகால போராட்டம். ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். விகிதாச்சார அடிப்படையில ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கல்வியிலும், வேலைவாய்ப்புல வரணும் அப்படின்றது தான் மருத்துவர் ஐயாவுடைய தொடர் போராட்டம். ஸோ அத தொடர்ந்து போராடிட்டு வராங்க. இப்ப சமீபத்தில அ பீகார் மாநிலம், அதைத் தொடர்ந்து தெலுங்கானா, அதைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலம், ஒரிஸ்ஸா மாநிலம், ஏற்கனவே கர்நாடகம் எடுத்துட்டாங்க. இப்ப இந்த மாரி மாநில அரசுகளே அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து, அதன் அடிப்படையில விகிதாச்சார அடிப்படையில இடஒதுக்கீட்ட கூட்டியும் குடுத்துருக்காங்க. பீகார் எடுத்துக்காட்டு. இதைத் தொடர்ந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அக்டோபர் மாதம் முதலமைச்சரை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற முக்கியமான ஆளுங்கள கூப்ட்டு ஒரு கருத்தரங்கு நடத்தணும். அந்த கருத்தரங்கத்துல என்ன முடிவு எடுத்தோம்னா, மருத்துவர் ஐயா அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து இந்த மாரி ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்றது. அதைத் தொடர்ந்து தான் அந்த கூட்டம் நடந்தது. இது வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும். விகிதாச்சார அடிப்படையில இடஒதுக்கீட்ட மாற்றி அமைக்கணுன்றது தான் அந்த சந்திப்பினுடைய நோக்கம்.